அனைவருக்கும் வணக்கம். நான் புஷ்பவள்ளி துரைராஜ், இணை பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்துறை, சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. முதற்கண் என் தமிழ் அன்னையை வணங்குகின்றேன். மலைக்கோட்டை மாநகராம் சிராப்பள்ளியில் சீர்மிகு கல்லூரி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி. பெண் கல்வி பேணும் இக்கல்லூரி 75வது ஆண்டு பவள விழாவினை மனமகிழ்வோடு கொண்டாடி வருகின்றோம். இக்கல்லூரியில் தமிழ்துறை 1979ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மாணவியர் பயனுறும் வகையில் தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழக வரலாறும் பண்பாடு, இதழியல், பணித்தேர்வு பயன்பாட்டு தமிழ், ஆளுமை திறன் மேம்பாடு என்னும் தாள்கள் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இப்பாடத்திட்டத்தை பயின்ற தமிழ் மாணவியர் அரசு துறைகளில் பல்வேறு பணிகளில் நிரந்தர பணி அமர்த்தப்பட்டிருக்கின்றனர் என்பது தமிழ்துறைக்கு கிடைத்த பெருமை. அதோடு மட்டுமல்லாது மாணவியரின் திறனை மேம்படுத்த, சொல்லாற்றல், எழுத்தாற்றலை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த வாய்ப்பினை நன்முறையில் பயன்படுத்தி கொண்டு மாணவியர் வாழ்வில் மென்மேலும் வெற்றி பெற சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியின் தமிழ்துறை உங்களை அன்போடு வரவேற்கின்றது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் சரோஜினி, சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் தமிழ்துறை பயின்று வந்துட்டுருக்கேன். இப்போது நான் தமிழ்துறை எடுக்கிறதுனால என்ன பயன், என்னோட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் பேசுகிறதுக்கே பயப்படுற ஆள் தான். ஆனால் நானே இப்போ உங்கள்கிட்ட ஒரு கருத்து சொல்கிறதுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு தமிழ்துறை மட்டும்தான் காரணம். தமிழ் எடுக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு உங்களோட சுற்றத்தில் இருக்கவங்களாம் கேட்கலாம். ஆனால் தமிழ் எடுக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அனுபவத்தை கற்றுக்கலாம். தமிழ் துறையில் பாடத்திட்டங்கள் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. அந்த பாடத்திட்டத்தின் மூலமாக நீங்கள் தேர்வு எழுத போகும்போது சிறந்த மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு தேர்வுகளுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்துகிறாங்க. பாடத்திட்டங்களுமே அந்த முறைப்படி தான் வச்சுருக்காங்க. இந்த பாடத்திட்டத்தை படிக்கிறது மூலமாக நம்ம அரசு தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண் பெற முடியுது. நம்ம ஈஸியாக வேலை வாய்ப்பு வாங்குற அளவுக்கு தான் இங்கே பாடத்திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதிக கனவுகளோட தமிழ்துறையை தேர்ந்தெடுக்கிற மாணவர்களுக்காக அவங்களோட திறனை மேம்படுத்துக்காக சில அதே போல் தமிழ் துறைக்குனே உரிய முத்தமிழ் விழா ஒன்று இருக்குது. அந்த முத்தமிழ் விழாவில் இயல், இசை, நாடகம் 3 தமிழுமே இருக்கும் சொல்லுவாங்க. அதனால் மாணவர்கள் பலரும் இங்கே இந்த கல்லூரியில் பயனடைஞ்சிருக்காங்க. வணக்கம். என் பேர் மு. சிவசங்கரி. நான் தமிழ்துறை மாணவி. நான் கல்லூரி விடுதியில் தான் தங்கி பயின்று வருகிறேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த பயம் எதுவுமே இல்லை. அதுக்கு காரணம் என் துறையில் உள்ள பேராசிரியர்கள். ஏன்னா அவங்க அம்மா மாதிரி, அப்பா மாதிரி ஒரு தோழி மாதிரி தான் என்கிட்ட நடந்துக்குப்பாங்க. ஒரு ஆசிரியர் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. உடல்நிலை சரியில்லைனாலும் அவ்வளோ அக்கறையோட அம்மா எப்படி பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. வாழ்க்கை சம்மந்தமாக, பாட சம்மந்தமாக என்ன ஒரு சந்தேகம்னாலும் அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம். எப்போ வேணாலும் அவங்கக்கிட்ட கேட்கலாம். அதுக்கான தீர்வு நமக்கு அவங்க கொடுப்பாங்க. எனக்கு விளையாட்டு மேலே பேரார்வம் இருக்குது. ஆனால் நான் என்ன நினச்சேன், விளையாட்டுக்காக போனால் நம்மளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, அதில் மதிப்பெண் குறையும் அப்படின்னு நினச்சிட்டு நான் விளையாட்டுக்கு போக வேணாம்னு இருந்தேன். ஆனால் என்னுடைய ஆசிரியர்கள் நீ விளையாட்டுக்கும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சாங்க. நான் விளையாட்டுக்கு போய் அங்கேயும் சாதிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே விளையாட்டை முடிச்சுட்டு வந்தேன்னா என்னோட ஆசிரியர்கள் எனக்காக தனியாக உட்காந்து வகுப்பு சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்காது. இங்கே வந்ததுனால நான் வகுப்புலேயும் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கேன்.